அம்மா அவர் இன்னைக்கு வீட்டில் தானே இருக்காரு, அவர் கூட நான் அப்படியே வெளியே போயிட்டு வரமா? சரி, பார்த்து போயிட்டு நேரங்காலமா வாங்க, சரியா? சரிங்க சார், கிளம்புறோம். சரிங்க மாப்பிள்ள. அம்மா வனஜாவும் நானும் கடை வரைக்கும் போயிட்டு வரமா, கொஞ்சம் வேலை இருக்கு. ஆமா, ஒரு நாள் வீட்டில் இருந்துட்டா போதும், அவன் அங்கே கூட்டிட்டு போறது இங்கே கூட்டிட்டு போறதுன்னு சொல்லிட்டே இருப்பேன். ஏங்க இப்பதானே உங்க பொண்ணு மாப்பிள்ளை வெளியே போயில பார்த்து போயிட்டு வாங்கன்னு சொல்றீங்க, அதே மருமக வந்து சொன்னா மட்டும் இலக்காரமா பேசுறது, எங்களை பார்த்தா மட்டும் உங்களுக்கு என்ன இலக்காரமா இருக்கோ? அவங்க எங்க போற ஏது போறேன்னு மகளையும் மருமகனை விசாரிக்கிறீங்களா? மருமக வந்து நின்று எங்கேயாவது போயிட்டு வரேன்னு சொன்னா போதும், எங்க போற ஏதுக்கு போற எல்லாம் சொல்லிட்டு தான் வெளியே போகணும். அம்மாடி பாத்தியாடா, முன்னாடியே எவ்வளவு வாய் பேசுறானு. ஆமா, எந்த வீட்லயா இருந்தாலும் சரி, மகனும் மருமகளும் வெளியே போனா இந்த மாமியா மருமக எங்க போற ஏது போற, ஒரு நல்ல சில கட்டியிருந்தாலும் எங்க கிளம்பிட்டே ஏது கிளம்பிட்டே எல்லாம் கேட்கறீங்க. அவங்க வெளியே போயில சிரிச்சுக்கிட்டே போயிட்டு வான்னு சொல்வீங்க, மருமகளும் மகனும் வெளியே போறான்னா மூஞ்சியா இருக்காது, பேச்சு வராது, போயிட்டு வந்தாலும் பேச்சு வராது. வனஜா விடு, நம்ம வெளியே போற வேலையை பார்ப்போம். பேசிட்டே இருந்தீங்கன்னா பேசிட்டே இருக்க வேண்டியதான். ஆமா, பெத்து வளர்த்தன தாய் தப்பன மறந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டி பின்னாடியே போயிட வேண்டியதான். அவனே எல்லா மாமியார்களும் நான் பெத்த வளர்த்தன கல்யாணத்துக்கு பின்னாடி பொண்டாட்டி கூட போயிடுறேன். ஏன் எந்த மருமகளாவது மாமியார் கிட்ட எங்க வீட்ல எங்க அம்மா அப்பா எங்களை பெத்தாங்க வளர்த்தாங்க, அதனால கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க பையனை எங்க வீட்டுல வச்சுக்கணும்னு சொல்ல முடியுமா? இல்ல எங்க அம்மா அப்பா தான் நான் பிள்ளை பெத்த வளர்த்தேன், அதனால மருமகனை நான் கூட்டி போய் வச்சுக்கிறேன் மாமியார் கிட்ட உங்ககிட்ட சொல்றாங்களா? எப்ப பார்த்தாலும் இதவே சொல்லுங்க.